திமுகவும் சீமானும் உள்குத்து நான் நினைக்கல. சீமான் எழுப்பது திமுகவுடைய வேர்ல தான் வெந்நீர் ஊத்துறாரு. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மத்தமா பார்க்க மாட்டாங்கன்னா அவங்க காலில் தான் வெந்நீர் விழுது. அதனால அப்படி இருக்க முடியாது. திமுகவுக்கு ஐடியாலஜிக்கல் லாஸ், பயங்கரமான டேமேஜ். திமுக கட்டமைத்த பிம்பம் சிதறுது அப்படின்னா அது வந்து நீங்க அதனால என்ன ஏதோ அண்ணா பல்கலைக்கழக மாணவி மேட்டரை மாத்திரக்காக சொல்றாங்க, கோயம்பேடு மாணவி மேட்டர் அப்படி நீங்க கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி. சீமான் ஒரு கட்டத்தில் வந்து பெரியாரை ஏற்றார், மேடைகள் தோறும் முழங்கினார். இப்ப ஏற்கனவே இதுல எப்படி சொல்ல முடியும்? கண்ணதாசன்ல இருந்து 100 உதாரணம் சொல்ல முடியும். முன்னாடி ஒரு நிலைப்பாடு, எனக்கு இன்னைக்கு தான் விழிப்புணர்வு வந்ததுன்றார். அதுல நீங்க அது முரண்பட்ட பேச்சு நீங்க எப்படி பார்க்க முடியும்? அது வளர்ச்சி. திரும்ப நாளைக்கு பெரியார் ஆதரிச்சா அங்க முரண்பாடு. என்னப்பா முந்தானத்து நீ ஆதரிச்ச, பிறகு நீ எதிர்த்த, இன்னைக்கு வந்து திரும்பி ஆதரிக்கிறேன்னு சொல்லும்போது தான் முரண்பாடு. உங்களுக்கு புரியுங்களா? நேற்று எனக்கு விழிப்புணர்ச்சி இல்லை, இன்னைக்கு நான் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டேன், நான் பேசுறேன். பெரியார் வந்து தமிழ்நாட்டை வழிகாட்டிய பல தலைவர்கள், அவரும் ஒருவர்னு எங்களுக்கு முரண்பாடு இல்லை. பெரியாரால தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், பெரியார் மண் இதுன்னு சொல்லி அடையாளப்படுத்தினா அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அதில் எப்படி தப்பு சொல்ல முடியும்? நம்ம வந்து ராமானுஜர் இருந்தார், பாரதியார் இருந்தார், ஊவே சார்ந்து எல்லாரும் பண்ணாங்க அப்படின்னா, பாரதியார் தான் எல்லோருக்கும் தமிழே கொடுத்தார், பாரதியாருக்கு முன்னும் பின்னும் தமிழே இல்லைன்னா யாரும் ஏற்க மாட்டார். பாரதியார் தமிழுக்கு வந்து மெருகூட்டியவர், ஏற்கனவே ரொம்ப அழகு, இன்னும் பியூட்டிஃபை பண்ண அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க. பாரதிக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் தமிழே இருக்கு அப்படின்னா யாரும் ஏற்க மாட்டாங்க. இதை வந்து அவர்கள் என்ன நிர்பந்தம், அவர்கள் வந்து ஆம்னு சொல்ல முடியாம தான், ஆமா பெரியார் பேசலாம் சொல்ல முடியல, இல்ல நாங்க பெரியார் பேசுன ஏற்கலன்னு சொல்ல முடியல. தர்ம சங்கடத்தில் தவிக்கிறது திமுக. அதுல வந்து அது இவர் ஏறி அடிச்சிருக்காரு. நீங்க சொன்னது போல காமன் மேனுக்கு வந்து இதுல ஒரு கன்விக்ஷன். சீமானுடைய பல கொள்கைகளை தனித்தமிழ்நாடு உட்பட, அந்த மாதிரி தமிழ் தேசியம்ங்கிற சிந்தனை உட்பட பல கொள்கைகளை சாமானிய மனிதன் ஏற்கல. புரியுங்களா? அவங்களாம் அவன் எல்லா ஒன்று தான் ஏற்றிருக்கான். ஆனா இந்த விஷயத்தை சரின்னு பல பேர் கிளம்பிட்டாங்க. இப்ப நட்பு உறவு பாராட்டல எனக்கு வந்து எந்த குழப்பம் இல்லை. இவங்களுக்கு அந்த ஐடியாலஜிக்கல் குழப்பம் தான். நீங்க வந்து பகைமை பாராட்டுறா உட்கார்ந்த தயாராகானது, நட்பு பாராட்ட தயாரில்லை. அதுதான் ஒரு முக்கியமான சிக்கல். அப்ப இவர் எழுப்பக்கூடிய கேள்விக்கான கன்விக்ஷன் காமன் மேன்ட்ட இருக்கு, சரியான கேள்விதான். அது அவருக்கு தான் அட்வான்டேஜ். அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்கு பெருசாக உதவுது, அங்கே ஐடியாலஜி பெருசாக உதவுது. சீமான்கிற ஆளே, நாம் தமிழருங்கிற கட்சியே ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் தான். அவருடைய பேச்சும் வீச்சும் அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய எல்லாரும் வாழலாம், தமிழ் வாழக்கூடாதாப்பா அப்படின்னு, ஆமா அப்படின்னு எல்லாருக்கும் மனசாட்சியை உறுத்துது. தமிழ்நாட்டில் சொல்லாம வேற எங்கப்பா சொல்றது? நீங்க வந்து கர்நாடகாவில் சொன்னா அடிப்பான், கேரளாவில் சொல்ல முடியாது. எங்க அப்ப தமிழ்நாட்டில் சொல்ல அர்த்தம் என் ஊர்ல கூட நான் சொல்லக்கூடாதா? நான் பெரிய ஆளுப்பான்னு சொன்னா சண்டைக்கு வரீங்க. புரியுங்களா? சீமான் பெரிய ஆளுப்பான்னு சொல்ல, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டு, நீ என்ன அப்படி பிரிவினை பேசுறேன்னு சொன்னா அவர் நான் சொல்றேன் என் ஊருன்றார். அதுல என்ன தப்பா? இந்த கன்விஷன் காமன் இருக்கு. அதனால தான் 36 லட்சம் வாக்கு. திமுகவும் சீமானும் உள்குத்து நான் நினைக்கல. சீமான் எழுப்பது திமுகவுடைய வேர்ல தான் வெந்நீர் ஊத்துறாரு. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மத்தமா பார்க்க மாட்டாங்கன்னா அவங்க காலில் தான் வெந்நீர் விழுது. அதனால அப்படி இருக்க முடியாது. திமுகவுக்கு ஐடியாலஜிக்கல் லாஸ், பயங்கரமான டேமேஜ். திமுக கட்டமைத்த பிம்பம் சிதறுது அப்படின்னா அது வந்து நீங்க அதனால என்ன ஏதோ அண்ணா பல்கலைக்கழக மாணவி மேட்டரை மாத்திரக்காக சொல்றாங்க, கோயம்பேடு மாணவி மேட்டர் அப்படி நீங்க கற்பனை பண்ண முடியாது.